ஹாய், ஒரு குயிக்கான புதினா அண்ட் கொண்டக்கடலை பிரியாணி இல்லை புலாவ் பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அண்ட் 2 டீஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி இது எல்லாமே போட்டுட்டு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன்னா புதினா, சின்ன வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி இதில் ஊற்றிட்டு அதை நல்லா சாட்டேட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இது ரெண்டையும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மிளகா பொடி ஆட் பண்ணல. இது நல்லாவே சாட்டேட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கர்ட் போட்டிருக்கேன். அப்புறம் கொண்டக்கடலை, அப்புறம் லெமன் ஊற்றி புழிஞ்சிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டேன். இது ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் தான் நான் வச்சேன். அதுவுமே எனக்கு நல்லாவே உதிரியாக வந்துருச்சு. பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதில் சைட் டிஷ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்று காலிஃப்ளவர், இன்னொன்று சீரியஸாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வாழைத்தண்டில் 65 மாதிரி பண்ணேன். லிட்ரலி சூப்பராக இருந்துச்சு.